வழங்குபவர் பாவலர் ப. எழில்வாணன் அவர்கள். ஒருவர் பல நல்ல குணங்களை பெற்றிருந்தாலும் பயனில்லாமல் வாழ்ந்து மூப்படைந்து உயிர் போகும் காலத்து வருந்துவர். அவ்வருத்தம் நீங்குவதற்கு என்ன வழி என்பதை புலவர் நரிவெரு தலையார் கூறுகின்றார். பல நல்ல குணங்களை உடையவர்களே கயல் மீனின் முல்லை போன்ற நரை மயிர் மிக்க சுருங்கிய கன்னங்களையும் பயனில்லாத முதுமையும் கொண்ட பல நல்ல குணங்களை உடையவர்களே மழு என்ற கூர்மையான படைக்கலத்தையும் மிகுந்த வலிமையும் உடைய கூற்றுவன் உங்களை பிணித்து செல்லும் காலத்தில் நீங்கள் மனம் வருந்துவீர். நீங்கள் பிறருக்கு நன்மைகளை செய்யாது போயினும் தீவினை செய்வதை தவிர்த்து விடுங்கள். அதுதான் எல்லாராலும் புகழ்ந்து ஓற்றப்படுவதாகும். அன்றியும் உங்களை நல்ல நெறியில் செலுத்தும் வழியும் அதுவே ஆகும் என்று கூறுகிறார். அப்பாடல் பல் சான்றீரே கயல் முள் அன்ன நரை முதிர் திரைகவில் பயனில் மூப்பில் பல் சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறிமார் அதுவே. உலகம் என்பது நிலம் மலை கடல் முதலானவற்றை கொண்ட கோலத்தையும் அதில் வாழ்கின்ற உயிர்களையும் குறிப்பாக மக்கள் தொகுதியையும் குறிப்பதாகும். உலக இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பவர் மக்களே. அதனால்தான் வள்ளுவர் பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்றார். அம்மக்கள் இல்லையேல் நாடில்லை, நாடில்லையேல் மன்னன் இல்லை. எனவே நாடு வளமாக திகழ்வதற்கும் மக்கள் நலமாக வாழ்வதற்கும் முன்னின்று காக்கும் மன்னன் வேண்டும். ஆகவே மன்னன் நலமே முதன்மையாக வேண்டப்படுகிறது. இக்கருத்து அடிப்படையிலேயே மோசிகீரனார் என்ற சங்கப்புலவர் இவ்வாறு பாடுகின்றார். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானை வேந்தற்கு கடனே. பரந்த இடத்தை உடைய இந்த உலகம் மன்னன் என்ற உயிரை உடையது. அதனால் இவ்வுலகில் உள்ளவர்க்கு நெல் என்பதும் உயிரென்று நீர் என்பதும் உயிரென்று நான் இந்த உலகத்திற்கு உயிர் என்பதை அறிதல் வேல்கள் மிக்க படையை உடைய மன்னனுக்கு கடமையாகும் என்கிறார் மோசிகீரனார். எத்துணை வளமான நாடாக இருந்தாலும் அந்நாட்டில் வாழ்கின்ற அத்துணை பேரும் வளமாக வாழ்வார்கள் என்று கருதிவிட முடியாது. வறியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புறநானூற்று புலவர் கழைதின் யானையார் என்பவர் இரத்தலை பற்றி எடுத்துரைத்துள்ளார் இப்பாடலில். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. ஒருவன் மற்றவரிடம் எனக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று கையேந்தி கேட்பதே இழிந்ததாகும். அவ்வாறு அவன் கேட்கும்போது அதற்கு எதிராக நான் தரமாட்டேன் என்று சொல்லி மறுப்பது அந்த இரத்தலை விட இழிந்ததாகும். ஒருவன் தன்னிடம் வந்து இறப்பதற்கு முன்னதாகவே அவன் உள்ள குறிப்பை முகத்தால் அறிந்து இதை பெற்றுக்கொள்வாய் என்று கொடுத்தல் உயர்ந்ததாகும். அங்கனம் கொடுக்கும்போது அதற்கு எதிராக பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி ஒருவன் மறுப்பது அந்த கொடையை விட உயர்ந்ததாகும். இப்பாடலின் அடிகள் பழந்தமிழரின் தன்மானம் தன்மதிப்பு ஆகிய இவற்றை உயர்வாக போற்றும் வண்ணம் அமைந்துள்ளன. ஒருவர் உழைத்து வாழ வேண்டும், தம் தேவையை தாமே நிறைவேற்றி கொள்ள வேண்டும், பிறரிடம் கேட்டு வாங்கி வாழ்வது இழிவான செயல் என்பவற்றை உணர்த்துகின்றன. ஆனால் புலவர்கள் அரசர்களிடம் பொருள் பெறுவது இரத்தல் என்று புலவர்களின் புலமையையும் பாடல் திறமையையும் பாராட்டி போற்றி கொடுக்கப்படும் பரிசில் ஆகும். புலவர்களால் தான் தமிழும் தமிழ் பண்பாடும் குடிமரமும் கோலோச்சுகின்றன என்பதை அரசர்களும் வேந்தர்களும் அறியாதவர்கள் அல்லர். தமிழ் வாழ வேண்டுமெனில் புலவர்கள் வாழ்ந்தாகல் வேண்டும் என்றே பொருட்குவையும் பொற்குவையும் ஆடையும் அணிகலன்களும் நிலமும் அளித்து வளமாக வாழ வைத்தார்கள். தாமும் தம் குடும்பமும் தம் சுற்றமும் வாழ வேண்டி ஒரு நாளும் புலவர்கள் பொய் கூறியது இல்லை. இதனை மருதன் இளநாகனார் பாடல் மூலம் அறியலாம். தமிழமுதம் வழங்கியவர் பாவலர் ப. எழில்வாணன் அவர்கள்.